வர்ற வெள்ளிக்கிழமை 6ஆந்தேதி, மார்ச் 6ஆந்தேதி வந்து சங்கடகர சதுர்த்தி வருது. அதுக்காக வந்து கணபதி ஹோமம் பண்ணுறதுக்காக அருகம்புல் வாங்க போயிருந்தோம். அப்போ வந்து ஒரு கட்டு கொடுத்தாங்க. ஒரு கட்டில் வந்து பெரிய கட்டாக இருந்ததுனால கொஞ்சம் மட்டும் யாகத்துக்காக எடுத்து வச்சுட்டு, மிச்சம் அருகம்புல்லில் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு விநாயகருக்கு போகிறதுக்காக அருகம்புல் மாலை கட்டிக்கிட்டு இருக்கோம். தனித்தனியாக வந்து கட்டி விட்டு 3 முடிச்சா போட்டு தனித்தனியாக கட்டி எடுத்து வச்சுட்டு இது எல்லாத்தையும் அப்புறம் ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம். 4 இன்ச்சு சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. 4 இன்ச்சு சைஸில் வந்து கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு கண்ணியாக தனித்தனியாக 3 முடிச்சு போட்டுட்டு, அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒரே நூலில் பெரிய நூலில் வந்து கட்டணும். இப்போ வந்து க்ரீன் நூலில் வந்து 3 முடிச்சு போட்டு மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து குஞ்சத்துக்கு வர்ற பகுதி, கீழே குஞ்சத்தில் வர்ற பகுதி தனியாக கட்டி எடுத்தாச்சு. இதெல்லாம் வந்து மாலை ஃபுல்லாக கட்டுறதுக்கு. இது கீழே வர பகுதி. இது வந்து நடுவில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பக்கம் மாலை கட்டணும், இந்த பக்கம் கட்டணும். இந்த பக்கம் வந்து ஊசியில் கோர்த்துக்கிட்டே வர்றோம். ஊசியை வந்து சென்டரில் கொடுத்து இந்த சைடு வாங்கணும். முடிச்சுக்கு நடுவில் கொடுத்து வாங்கணும். இந்த சைடு கொடுத்துட்டு இந்த சைடு வாங்கிடணும். நடுவில் சென்டரில் இப்படி சைடு ஸ்லாண்டிங்காக கொடுத்தோம்னா நல்லா நின்றுக்கிறோம். அப்படி வரிசையாக எல்லாத்தையுமே அடுக்கிட்டே வரணும். அருகம்புல் மாலை ரெடி பண்ணியாச்சு. இன்னும் வந்து சைட்ஸில் வந்து ட்ரிம் பண்ணணும்னா ட்ரிம் பண்ணி விடலாம். சிசர்ஸ் வந்து கட் பண்ணி விடலாம், இன்னும் ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி தான் வெட்டி வேர் மாலை வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. அதை பார்த்து அதே மாதிரி வெட்டி வேர் கட்டுறது, இதே மாதிரி மாலை கட்டுறது மெத்தட் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி அருகம்புல் மாலை செஞ்சுருக்கேன்.